நீங்கள் யூஸ்டு கார் வாங்கணுமா? இந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு இழப்புதாங்க. ஆமாம், நான் இன்னைக்கு திருச்சிக்கு வந்திருக்கேன். ஸ்ரீ சாய் அமோகம் கார்ஸில். ஸ்ரீ சாய் அமோகம் கார்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நானே வரல. இப்போ நானே ஃபீல் பண்ணுறேன், ஏன்டா இந்த இடையில விட்டோன்னு. ஏன் அப்படின்னா, எனக்கு வரக்கூடிய கால்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த கால்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கார் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கான கார்கள் இருக்குது. என்னென்ன கார்கள்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ தந்துடுறேன். அது எல்லாமே வந்து கார்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஓனர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம். வாங்க என்னென்ன கார்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க என்னென்ன கார்கள்லாம் ஃபஸ்ட் நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓமினி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 ஓமினி பட்ஜெட் கார்கள் இருக்குது. அடுத்த லோ பட்ஜெட்டில் சாண்ட்ரோ இருக்குது, எட்டியோஸ் லிவா டீசல் இருக்குது, ஃபோக்ஸ்வேகனில் போலோ இருக்குது, டிசைரில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் 2 டிசைர் இருக்குது, டீசல் இருக்குது. இது இல்லாமல் பட்ஜெட் கார்களில் வந்து ஃபோர்டு ஃபியஸ்டா இருக்குது, எர்டிகா டீசல் உங்களுக்கு லேட்டஸ்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்குது, உங்களுக்கு டீசல் இருக்குது, ஹுண்டாய் கிரெட்டா ஆட்டோமேட்டிக் இருக்குங்க. அது இல்லாமல் நிறைய உங்களுக்கு டாடா மான்சா ஃபேன்சி நம்பர் 7373 இருக்குது, இனோவா இருக்குது, ஃபார்ச்சுனர் லோ பட்ஜெட்டில் இருக்குது, சைலோ 2 வண்டி இருக்குது, பொலேரோ இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபார்ச்சுனர் இருக்குது. ரொம்ப மார்க்கெட்டை விட ரொம்ப ரேட்டு கம்மியாக மகேந்திரா தார் லேட்டஸ்ட் மாடல் இருக்குது, ஸ்கார்பியோ என் இருக்குங்க, எர்டிகா லேட்டஸ்ட் இருக்குது, மராசோ இருக்குது டீசலில், மராசோ இருக்குது, ஐ10 ஆட்டோமேட்டிக் இருக்குது, வேகனார் ஆட்டோமேட்டிக் இருக்குது, அல்டோ இருக்குது, ரெனால்ட் குவிட் இருக்குது, ஃபோக்ஸ்வேகனில் வென்டோ இருக்குது, ஒரு சூப்பரான டிசைர் இருக்குது. வாங்க இவ்வளோ கார்கள் இருக்குது. ஸோ வாங்க ஓனர்ன்ட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இன்டீரியர், எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். வாங்க வாங்க சேது, வெற்றி சுடர் சேது, நல்லா இருக்கீங்களா? அருமையாக இருக்கு. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. நீங்கள் எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கே உங்கள் கஸ்டமருக்கெல்லாம் காரை கொடுக்கலான்னு பார்த்தா வருவனாங்கிறீங்க. இப்போதான் தேடி வந்திருக்கிறீங்க. தேடி வந்துட்டோம். என்னண்ணே ரேட்லாம் ரொம்ப கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்களே? ஆமாம்மா, போன வருஷம் பண்ணதுக்கும் இந்த அதிக சேல்ஸும் உங்கள் கஸ்டமர் மூலமாக நடந்துச்சு. சந்தோஷம்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஆப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. கண்டிப்பாண்ணே. உங்களால் நானும் என்னால் மக்களும் வியாபாரம் அடைஞ்சதில் சந்தோஷம்தான் பண்ணுறோம். இந்த வருஷமும் அதே சேல்ஸில் விலையை குறைச்சி அதிக சேல்ஸில் பண்ணி தரலாம். கண்டிப்பாண்ணே. தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் லோன் பண்ணி தரலாம். அந்த ஆப்ஷன் எடுத்துருக்கு பண்ணித்தரோம். சிபில் ஸ்கோர் இல்லைனாலும் ப்ரைவேட்டில் பாதிக்கு பாதி வச்சு பண்ணி கொடுக்குறோம் லோனை. முடிஞ்ச அளவுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணுறது, லோன்னு வந்து இல்லைன்னு இல்லாமல் அனுப்பிச்சி வைக்கிறோம். வெல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸு 6 மாதம் வாரண்டியோட தரோமா. அதனால் எல்லா கஸ்டமர்கள்ட்ட வந்து அவங்க மூலமாக ரிப்பீட் கஸ்டமர் ஆகுறாங்க. அவங்க மூலமாக ரெஃபர் பண்ணி கஸ்டமர் வராங்க. வாங்க, நிறையா கார் வந்திருக்குது. எல்லா கம்பெனி மெயின்டெனன்ஸ் கார், ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது. அதாவது 50,000 ரூபாயிலேருந்து 50 லட்சம் வரைக்குமே வச்சுருக்குறோம். சூப்பர்ண்ணே. வாங்க, என்ன மேக்ஸிமம் குறைச்சி பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரோம். இந்த ₹1 கீழே உள்ள வண்டிங்களுக்கெல்லாம் இங்கேயே நாங்கள் செக் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்றோம். அதனால் கஸ்டமர் சர்வீஸு சிறப்பாக பண்ணி தரணுமேனு பண்ணித்தரோம். ஓகேண்ணே. மேக்ஸிமம் என்ன விலை குறைச்சி வாங்கி தர முடியுமோ வாங்கி தந்துடுறோம். ரைட்ண்ணே. வாங்க காருங்களை பார்ப்போம். ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்குறோம்? இது 2013 ஆல்டோ 800ங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி. மைலேஜ் நல்லா இருக்கும். வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. இன்னும் லோ மைலேஜ் ஓடி இருக்கிறதுனால. நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை நாங்கள் கோட் பண்ணுறது வந்து 235 கோட் பண்ணுறோம். ஒரு 2.25 ரேஞ்ச் இல்லை, அதில் ஏதாவது கொஞ்சம் குறைச்சி வாங்கிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதும். மீதியை லோன் போட்டு தந்துடலாம். ஏன்னா 13 மாடலு மாருதி குரூப்புங்கிறனால லோன் கண்டிப்பாக உண்டு. இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2018 ரெனால்ட் குயிட்டு. நல்ல மைலேஜ் தர வண்டி. லிட்டருக்கு 23 to 24 கிலோமீட்டர் தரும். ப்ளஸ் வண்டிக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா வெறும் 25,000 ரூபா இருந்தால் போதும். இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். 25,000 ரூபா இருந்தால் போதும். ஃபுல்லாக லோன் பண்ணி தரலாம். இதுக்கு கோட் பண்ணுற விலை பார்த்தீங்கன்னா 350 கேட்குறோம். 3,50,000 ரூபா. ஆமாம், வெறும் 25,000 ரூபா இருந்தால் போதும். இந்த வண்டிக்கு லோனை போட்டு கொடுத்துடலாம். வண்டியை பொறுத்த வரைக்கும் குட் கண்டிஷனில் இருக்குது. மெக்கானிசம் கண்டிஷன்லாம் நம்ம 6 மந்த் வாரண்டியோடு தந்துடலாம் எல்லா காருக்குமே. ஆனால் ரெனால்ட் குயிட் நல்லா வந்து ரிலேபிளாக நல்லா இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக மைலேஜ் 24 தருது. லோக்கல் நம்பராக இருக்குது, இல்லை திருச்சி நம்பராக இருக்குது. மைலேஜ் 24 தருதா? ஆமாம். ஆனால் அல்டோவோட அவ்வளோ கொடுக்காதுண்ணே. அல்டோ கூட கொடுக்காது. ரெனால்ட் குயிட் அதில் தான் சக்ஸஸ் ஆகிருக்குது. ஓ, அதனால தான் எல்லாரும் அதை விரும்பி. ஆமாம். ஓகேண்ணே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேகனாரில் ஆட்டோமேட்டிக். இது 16 மாடல் 17 ரெஜிஸ்ட்ரேஷனு.
ஆட்டோமேட்டிக்கு ஜஸ்ட்டு 70,000 தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு. இன்டீரியர் லெதர் சீட் கவரு எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி நீட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோட் பண்ணுறது வந்து 375 கோட் பண்ணுறோம். ஒரு 350 கொடுத்துடலாம். இதுக்கும் கையில் ஒரு 50 ரூபா இருந்தால் போதும், லோன் போட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்கு. ஓகே, வேகனாரில் ஆட்டோமேட்டிக் ரொம்ப மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. கண்டிப்பாக VXIயில் ஆட்டோமேட்டிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா i10. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வெறும் 28,000 தான் ஓடி இருக்குது. ரொம்ப லோ மைலேஜ். 4 டயரும் புதுசு. டாக்டர் யூசேஜ் வண்டி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பேரில் மாற்றிக்கிட்டாங்க. ஒரே வீட்டில் 2 ஓனரு. வண்டி லோ மைலேஜ் தான் ஓடி இருக்கும். இதுவும் ஆட்டோமேட்டிக். ஆமாம், இதுவும் ஆட்டோமேட்டிக். லேடிஸுங்க ஓட்டுறதுக்கு ஈஸியான வண்டி. அது கலருமே லேடிஸ். ஆமாம், ஆப்பிள் ரெட்டும்பாங்க இதை. வண்டி நல்ல மெக்கானிசம் கண்டிஷன் 100% இருக்கும். ஜஸ்ட் 28,000 தானே ஓடி இருக்குது. ஆமாம், ரொம்ப லோக்கல். ஆமாம், ஆட்டோமேட்டிக்னால லோ மைலேஜில் தான் நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரு 2018 VXIயில் ஆப்ஷனலு. சிங்கிள் ஓனரு. ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸு. வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். லெதர் சீட் கவரு கம்பெனியில் வந்த செட் ஆப்ஷனோடு இருக்கும். வண்டி நீட்டாக இருக்கும். இன்டீரியர் எல்லாமே VXI ஆப்ஷனல்னால பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். பெட்ரோல். ஆமாம், பெட்ரோல் இது எவ்வளோண்ணே கொடுக்கும்? ஒரு 20-15 மைலேஜ் கம்பல்சரி 20 தருங்க. கம்பெனியில் 22ம்பாங்க. 20 குறையாது. ஓகே, லோக்கலில் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு செகண்டில் ஓட்டினாலும் 20 குறையாது. ஓகே. நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனரு. இது பெரிய பட்ஜெட் வண்டி தான். 2019 மாடலு. வெறும் 29 லட்ச ரூபா கேட்குறோம். லோ மைலேஜ் தான் ஓடி இருக்குது. ஜஸ்ட் 70,000 தான் ஓடி இருக்குது. 70,000 தான். ஆமாம். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ், டொயோட்டா சர்வீஸு. இது என்ன வேரியண்ட்டுன்னு? இது 4x4. 4x4. ஆமாம். ஓகே. இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா வரைக்குமே வாங்கி தரலாம். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அதிகபட்சம் மேக்ஸிமம் எவ்வளோ வாங்கி தர முடியுமோ வாங்கி தரலாம். ஏன்னா புது வண்டியை கோட் பண்ணல 44 ரூபா வரும் புதுசு. அப்போ வந்தப்போ 19. இப்போ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ குறைச்சி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எர்டிகா ZXi ப்ளஸ் இருக்கிறதுலே டாப் வேரியன்ட்டில் வெறும் 36 தான் ஓடி இருக்குது. கோயா சீட்டு ஃபிட்டிங்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக்கு இருக்கும். எல்லாமே வண்டி நீட்டாக இருக்கும். இன்டீரியர் எல்லாமே. சொல்லுங்க. சீட்டெல்லாம் கோயா சீட்டுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணி வச்சுருக்காங்க. இன்டீரியர்லாம் லக்ஸரியாக இருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டேரிங்லேயே வந்துடும். டாப் வேரியன்ட்டுங்கிறனால ஜஸ்ட்டு 36 தான் ஓடி இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா 12.25 கேட்குறோம். ஒரு 12 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். லோன் வேணாலும் 11 ரூபா வரைக்குமே வாங்கி தரலாம். அடுத்தது நல்லா இருக்கு. வண்டி நீட்டாக இருக்கும். ஒரே ஓனரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ N லேட்டஸ்ட் வேரியன்ட். மாடல் பார்த்தீங்கன்னா 2023. விலை கேட்குறது பார்த்தீங்கன்னா 22 ரூபா தான் கேட்குறோம். புது வண்டி பார்த்தீங்கன்னா 31 ரூபா வருது. ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுல டாப் வேரியன்ட். வண்டி இன்டீரியர் நீட்டாக இருக்கும். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். ஜஸ்ட் 55,000 தான் ஓடி இருக்கும். வண்டி நீட்டாக இருக்கும். எல்லாமே கம்பெனி மெயின்டெனன்ஸ் உள்ள வண்டி தான். இது 81 இந்த திருவரம்பூர் தானே? ஆமாங்க, திருச்சி வண்டி தான். ஓகே, லோக்கல் நம்பர். ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. ஆமாம், வண்டி 23 மாடல் தானே. இது என்ன வேரியன்ட்னு வரும்? ஸ்கார்பியோ Nல இருக்கிறதுலே டாப் மாடல் லக்ஸரி. ஆமாம், ஆட்டோமேட்டிக் சன்ரூஃப் வரும். ஆமாம், எல்லா வேரியண்ட்களுமே வந்துடும். ஓகே, அடுத்த வண்டி போயிருவோமாண்ணே? அடுத்தது பார்த்தீங்கன்னா மொராசா 2019 M2 8 சீட்டட் வண்டி. திருச்சி நம்பர். 2 ஓனர். இதோட விலை பார்த்தீங்கன்னா 850 கேட்குறோம். இன்டீரியர் எல்லாம் நல்லாயிருக்கும். லெதர் சீட் கவரு செட்டு கிட்டு எல்லாமே டபுள் டின் செட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். 8 சீட்டில் டீசல் ரேஞ்ச் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி தான் மொராசா. கண்டிப்பாக மைலேஜ் நல்லா தரும். ஏன்னா மீதி எல்லா வண்டியுமே 10-12 தான் தரும். இதை பொறுத்த வரைக்கும் 16 தரும். 4 டயரும் புது டயரு. திருச்சி நம்பரு.
இதோட விலை பார்த்தீங்கன்னா 850 கேட்குறோம். அதில் என்ன மேக்ஸிமம் குறைச்சி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரலாம். ஓகேண்ணே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எர்டிகா 2022 ZXi ப்ளஸ்ஸு. 4 டயருமே புது டயர், ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு இதுக்கும் பண்ணியிருக்காங்க. எல்லா டயருமே புது டயர் தான். இது என்ன மாடல் சொன்னீங்கண்ணே? 22 ZXi ப்ளஸ் டாப் வேரியன்டல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ஸ்டேரிங்கில். இதோட விலை 12 ரூபா கேட்குறோம். மேக்ஸிமம் அதில் என்ன குறைச்சி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரோம். ஜஸ்ட் 65,000 ஓடி இருக்கும். ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ். கலர் நல்ல ஒரு வாண்டடான கலர். ஆமாம், சில்வரில். ஆமாம், அது வண்டி நம்பருமே நல்லா இருக்கு. ஆமாம், இது பெரம்பலூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் தான். ஓகேண்ணே. நெக்ஸ்ட்டுக்கா போயிடலாம். வென்டோ 2013 மாடல், டீசல் வேரியண்டல், கம்ஃபோர்ட் லைனு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 4 lakhs கோட் பண்ணுறோம். இதுக்கு 3.25 வரைக்கும் லோன் பண்ணி தரலாம். கையில் ஒரு 75 ரூபா இருந்தால் போதும். இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். 75 ரூபா இருந்தால் போதுமாண்ணே? ஆமாம். 75 ரூபா இருந்தால். இது டீசலா பெட்ரோல்? டீசல். மைலேஜும் உங்களுக்கு 20-21 தரும். 20 கொடுத்துட்டாலே இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். ஆமாம், ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸோட உள்ள வண்டி. மெக்கானிக் மெயின்டெனன்ஸ் 100%. ஓகே, நல்லா இருக்குங்க. கலர் வண்டி ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க நல்லா இருக்கு. ஆமாம். ஆனால் இப்போ நம்ம நேரில் வந்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன், நான் சொன்ன ரேட்ல இருந்து இன்னும் மேக்ஸிமம் குறைச்சி வாங்கி தரேன். குறைச்சி வாங்கி கொடுத்து கஸ்டமர் சர்வீஸ் தான் நம்மளோட இது. கண்டிப்பாக தாராளமாக மெக்கானிக்ஸ் கூப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை நாங்களே மெக்கானிக்கிட்ட அனுப்பிச்சி விட்றோம். கம்பெனி சர்வீஸ் உள்ள வண்டியெல்லாம் டைரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கே எடுத்துகிட்டு போகலாம். செக் பண்ணிட்டு வந்து கொடுக்கலாம். ஓகேண்ணே. எல்லாத்துலேயும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறோம். எல்லாமே ஒரு திறந்த புத்தகம் தான் நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அடுத்தது ஸ்விஃப்ட் டிசைர் ஆட்டோமேட்டிக். இது 2020 ZXi ப்ளஸ் டாப் மாடலு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்கே வித்தியாசமா இருக்கு. ஆமாம், அதனால ZXi ப்ளஸ்ல தான் வரும். இது நியூ ஷேப். ஓகேண்ணே, சொல்லுங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா 2020 வெறும் 35,000 தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். அலாய்வில், ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே, லெதர் சீட் கவரு எல்லாமே வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ். ஆமாம், ஃபுல் ஆப்ஷன். நம்ம ஃபுல் ஆப்ஷன் இருக்கு. டிசைர்லேயே இருக்கிறதுலே டாப் மாடல், ஃபுல் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்னால. ஓகே. இதை பார்த்தீங்கன்னா மற்ற ஷோரூமோட நம்ம இதில் கம்மியாக தான் விலை சொல்கிறோம். 7 ரூபா சொல்கிறோம். மேக்ஸிமம் என்ன குறைச்சி வாங்கி தர முடியுமோ அதில் குறைச்சி வாங்கி தந்துடலாம். ஓகேண்ணே. அதாவது யூனிக்கான காரா. ஆமாம், இந்த கார் எடுக்க. ஏன்னா இதுவும் டாக்டர் யூசேஜ் வண்டி தான். ஸ்விஃப்ட் டிசைரும் ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸு. கலரும் லக்ஸரியான கலர் தான், ப்ரீமியம் கலர் தான். இது 2022 தார் ஜீப்பு டீசல் வேரியன்ட் 4x4. ஓகே. மற்ற ஷோரூமோட நம்ம ஷோரூமில் விலை கம்மியாக தான் சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு தான் கேட்குறோம். ஒரு 1250 ரேஞ்சுக்கு ஃபைனலாக வாங்கி தந்துடுறோம். எவ்வளோங்கண்ணா? 22 மாடல் டீசல் வேரியன்ட். ரைட். ஏன்னா மற்ற இது ஆடை பார்க்கும்போது நானும் பார்த்தேன். இல்லை 22 பார்த்தீங்கன்னா 15 ரூபா 14 ரூபாலாம் விலை சொல்லியிருக்காங்க. எங்களே நீங்கள் திருப்பி சொல்றீங்களா? நாங்களே தப்பு போட்டிருக்கோம். என்ன பண்ணுறது, ஒவ்வொரு ஆடை பார்க்கும்போது தானே தெரியுது எங்களுக்கு. நம்ம அதெல்லாம் நினைக்கல. டயர் எல்லாமே புதுசாக இருக்கும், வண்டியே குட் கண்டிஷனில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு காம்படிட்டரான ப்ரைஸ். கண்டிப்பாக எல்லாமே நம்ம இதில் விலை கம்மியாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேண்ணே. டயர் பாயிண்ட்டுமே பரவாயில்ல நம்ம. ஆமாம், எல்லாமே உங்களுக்கு எவ்ரி 75% குறையாது. ஆமாம், எந்த டயருமே கம்மியாக இருக்காது. ஸ்டெப்னிலாம் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு ஸ்டெப்னி. ஆமாம், மேக்ஸிமம் இங்கே நிற்கிற வண்டியில் ஒரு 10 வண்டி நான் காட்டினதுலேயே ஸ்டெப்னி வந்து எடுக்காத வண்டி. அன்யூஸ்டு ஸ்டெப்னி. அதை மென்ஷன் பண்ணல. சரி, ஸ்டெப்னிங்கும் அதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஏன்னா வண்டி இங்கே கஸ்டமர் வந்து பார்க்கும்போது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஆனால் ரேட் உண்மைக்குமே நல்லா இருக்குண்ணே. ஓகே. நான் தான் சொன்னேன், நான் போன வருஷம் சேல்ஸை விட இந்த வருஷம் சேல்ஸ் நல்லா இருக்கணும். அதனால தான் ரேட்டை கம்மி பண்ணியே கொடுக்குறோம். சூப்பர்ண்ணே. நெக்ஸ்ட் கார் போயிடலாமா? நெக்ஸ்ட் கார் போயிடலாம். வாங்க, இங்கே நிற்கிறது எல்லாமே நம்மளோட பட்ஜெட் காருங்கள் தான். ஏன்னா 50,000 ரூபா கார் வச்சுருந்தாலும் கார் வாங்கணுங்கிறதுக்காக பட்ஜெட் கார்களில் தான் வெளில வச்சுருக்கோம். ஓகேண்ணே. காரை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், கேட்டுங்க. சொல்லுங்கண்ணே. இது 2005 சாண்ட்ரோ. 90 ரூபா கேட்குறாங்க, ஒரு 80 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஓகேண்ணே. ஓனர்லாம்? ஓனர்லாம் 2 ஓனர் 3 ஓனர் அந்த மாதிரி இருக்குது ஒரு சில வண்டி. இதை பொறுத்த வரைக்கும் 2 ஓனர். ஓகேண்ணே. ஓமினிண்ணே? ஓமினி பார்த்தீங்கன்னா 2009 ஒரு ஓனரு. இது ஒரு ஓனருங்க, 2 ஓனர். இது 2009. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 120 கொடுத்துடலாம். ஓகேண்ணே. அது வந்தால் அனுசரித்து கொடுத்துக்கலாம். ஓகேண்ணே. எட்டியோஸ் நிற்கிறாங்களே. லிவா 2016 டீசல் வேரியண்டல், விடி டைப்பு.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 தான் கேட்குறோம். ஒரு 5.25க்கு கொடுத்துடலாம். ஒரே ஓனர் இது. இது திருச்சி நம்பர் ஆம்னி வேனு, 2009, ஒரே ஓனர் தான். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துடலாம். முடிஞ்சால் 140 வரையும் வாங்கி தரேன். ஒரே ஓனர். வண்டி நம்பர் கண்டி எடுக்கலாம். ஆமாம், திருச்சி நம்பரு, ஃபேன்சி நம்பரு, அதுதான். ஓகேண்ணே. இது போலோ டீசல் 2016. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4.25 சொல்லி 4 ரூபா தான் கேட்குறோம். மேக்ஸிமம் குறைச்சி வாங்கி தரேன் அதுலேயுமே. இது பார்த்தீங்கன்னா 2009 டிசைரு, திருச்சி நம்பர் 2 ஓனரு. ஓகேண்ணே. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு தந்துடுவேன். டீசல் வேரியன்ட் VDI. ஓகே. டிசைரு. ஆமாம். இதில் எக்ஸ்ட்ரா அலாய்வில் போட்டிருப்பாங்க. வண்டியெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பட்ஜெட்காரங்கன்னு சொன்னீங்க, எல்லாமே நல்ல நட்டு மாதிரி தானே இருக்குது. கண்டிப்பாக. அதனால தான் இதெல்லாம் வெளில நிப்பாட்டி கஸ்டமர் வியூக்காக இதை வெளில நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஓகே. அதனால டஸ்ட்டாக தெரியுது. ஆமாம். ஓகே. இது 2014 டிசைர், 3 ஓனரு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4.25 கேட்குறோம். அதுலேயும் ஏதாவது குறைச்சி கொடுப்போம். 16. ஆமாம், 14. ஆமாம். இது ஃபோர்டு ஃபியஸ்டா 2014 டைட்டானியம். இது டீசல் வேரியன்ட்டு, டாப் மாடலு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 250 தான் கேட்குறோம். குறைச்சி கொடுத்துடலாம். ஓகே. 250. ஆமாம். ஓகேண்ணே. டீசல் வேரியன்ட்டு. ஓகே. டயர் 4 புது டயரு, வண்டி நல்லாயிருக்கும் கிளாஸாக. இது வந்து 2012-13 ரெஜிஸ்ட்ரேஷன் எர்டிகா ZDI டாப் மாடல் டீசல் வேரியன்ட்டு. கஸ்டமர் சொல்லியிருக்கிறது இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்தது. கஸ்டமரும் லோ ப்ரைஸ் தான் சொன்னாங்க. அதனால் வர்றவங்களுக்கு லோ ப்ரைஸ்லேயே கொடுத்துடலாங்கிற காரணத்துக்காக தான் அப்படியே வச்சுருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 550க்கே கொடுத்துருவோம். ஓகேண்ணே. எர்டிகாவில் டீசல் வேரியன்ட். ஆமாம். இது 2016 கிரிட்டா டாப் மாடலு, ஆட்டோமேட்டிக்கு. இது கம்பெனி மெயின்டெனன்ஸோடு உள்ள வண்டி. 185 ஓடி இருக்கும். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 7.25 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 750 கேட்குறாங்க. ஒரு 7.25 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக் டீசல். ஆட்டோமேட்டிக்கா? ஆமாம். வாவ். நான் இங்கேருந்து பார்க்கல, எனக்கு பிளாக் கலர். இல்லை ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே. ஓகே. இது வந்து 2015 எர்டிகாவில் ZDI டாப் வேரியன்ட் டீசல். ZDI டாப் மாடல், 2 ஓனர், ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.25 கேட்குறேன். குறைச்சி கொடுத்துடலாம். நல்லா தெளிவாக தெரியுது. வண்டி தெளிவாக இருக்கும். ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸோட உள்ள வண்டி. ஹெட்லைட் தான் பல. ஆமாம். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருவோமா? இது 2008 ஆம்னி, 1 ரூபா கேட்குறோம். 3 ஓனரு, லோ பட்ஜெட் வரும். அதில் என்ன குறைச்சி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரலாம். கஸ்டமரோட வண்டி தான். பார்க்கிங் செலுக்காக நிப்பாட்டிருக்காங்க. குறைச்சி வாங்கி தரேன். வண்டி நம்பர் எல்லாமே லோக்கல். ஆமாம். எல்லாம் மேக்ஸிமம் மெட்ராஸ் நம்பர் இல்லாமல் தாங்க இருக்கும். அவாய்ட் பண்ணி ஏதோ அனுசரித்து ஏதோ ஒன்று வந்தால் தான். 07 அந்த மாதிரி தான். இங்கே நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் காருங்க தான். ஆன்சா இது 2010 2 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். டீசல் வேரியன்ட்டு, திருச்சி நம்பர் தான். 7373. ஆமாம், ஃபேன்சி நம்பர் தான். நீங்கள்லாம் பட்ஜெட் காருன்னு சொல்கிறீங்களா? எல்லாமே லாக் தான் இருக்கட்டும். இந்த 7 சீட்டரில் இது கம்மி பட்ஜெட்டு தான். 2020 RX ஜெட்டு டாப் மாடலு. எவ்வளோண்ணே? ட்ரைபரு 7 சீட்டடு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 560க்கு கொடுத்துருவேன். யாருமே கொடுக்க முடியாது ரேட்டு. 60க்கு. ஆமாம். 2020 RX ஜெட்டு டாப் மாடல், ஒரே ஓனர். ஓகே. அது டாப் பண்ணால் உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் வந்துடும். ஆமாம். பில்லரில் ஏசி வந்துடும். எல்லாமே வந்துடும். கலருமே நல்ல ஆஷ் கிரே. ஆமாம், சில்வர் கிரே. வண்டி கிளாஸாக இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இன்னோவா 2013 மாடலு. ஓனர் வண்டி 3 ஓனர் ஆயிடுச்சு. 850க்கு கொடுத்துடலாம். டாப் மாடல், நம்பரும் ஃபேன்சி நம்பர். ஆமாம். 1000. இங்கே நிற்கிறது ஆம்னி வேன். அங்கே முதல்ல சொன்ன மாதிரி தான் 16. இதெல்லாம் ஒரு 250, இன்னும் குறைச்சா 240 கூட கொடுத்துடலாம். பின்னாடி நிற்கிறது ஃபார்ச்சுனரு 2009 திருச்சி நம்பரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். 9 ரூபா. ஆமாம். ஃபார்ச்சுனரு இன்னோவா ரேட்டு கொடுத்துருவேன். ஓகேண்ணே. சைலோண்ணே? சைலோ 2017 H4. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7.25 கொடுத்துடலாம். 7.25. ஆமாம். அண்ணா சைலோ சொல்லுங்கண்ணே. 2009 சைலோ. ஓகே. இது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுக்காக 7 சீட்டரில் 2.25 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 2 ஓனர், எஃப்சி எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலீரோ. அது 2021. ஆமாம். அது கம்மி பட்ஜெட் தான். 8000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இன்னும் சொல்ல போனால் 8 ரூபாய்க்கு கூட வாங்கி தரேன். ஓகே.
ஒரே ஓனர் தான் அது, பொலிரோ. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி சேது. கஸ்டமருக்கு சொல்கிறதோ உங்கள் மூலமாகவே சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணே. காரு பட்ஜெட், அதாவது ஒரு சராசரி மனுஷனோட சராசரி கனவே பார்த்திங்கன்னா வீடும் காரும். அந்த காரு வியாபாரம் பண்ணுறதுல நான் சந்தோஷப்படுறேன். மற்ற ஆஃபீஸை கம்பேர் பண்ணல நம்ம ஆஃபீஸில் எல்லாமே பட்ஜெட் காருங்கள் தான் இருக்குது. எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் லோனு போட்டோ இல்லை ரெடி கேஸ்லேயோ இங்கே வந்துட்டால் அவங்க மைண்ட் தாட்டுக்கு என்ன கார் பிடிச்சிருக்கோ எந்த காராக இருந்தாலும் வாரண்டியோடு தரோம். லோ பட்ஜெட் காராக 6 மாதம் வாரண்டி தரோம், ஹை பட்ஜெட் காராக 1 இயர் வாரண்டி தரோம். அந்த மாதிரி தான் கார் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். வாங்க, மக்களுக்கு நேரில் வரையில் இன்னும் நான் சொன்ன விலையிலேருந்து எவ்வளோ குறைச்சி வாங்கி தர முடியுமோ அதில் இன்னும் குறைச்சி வாங்கி தரேன். லோனும் அதிகபட்சம் எவ்வளோ வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன். மற்றபடி மற்ற ஷோரூமுக்கும் நம்ம ஷோரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஆனால் நம்ம ஷோரூமுக்கு வரவங்க கார் வாங்காமல் போகிறதில்ல. ஏன்னா மற்ற ஷோரூமில் பார்த்துட்டும் வராங்க, இங்கே வந்து பார்த்துட்டு மற்ற ஷோரூமுக்கு போகல, இந்த ஷோரூம்லேயே விலை கம்மியாக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு திருப்பி வராங்க. அதனால் வரவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தரேன். மற்றபடி நேரில் வாங்க, என்ன குறைச்சி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன். கார் வாங்கணும்னா முதல் ஆப்ஷன் இங்கே இருந்து திருச்சியை பொறுத்த வரைக்கும் சாய் அமோகம் கார்ஸ்க்கு வாங்க. வந்து பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். நான் என்னதான் வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தானே உங்களுக்கு புரியும். கண்டிப்பாண்ணே. வாங்க, நேரில் வரும்போது என்ன குறைச்சி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேங்க. நன்றிங்க, வணக்கங்க.